உங்களுடைய கணிப்புப்படி அடுத்த மேயராக யாழ் மாநகர சபை மேயராக யார் வரலாம் என்று நீங்கள் சிந்திக்கின்றீர்கள்? யாழ்ப்பாண மாநகர சபை மேயராக இப்போது சிவாஜிலிங்கம் அவர்கள் அண்மையில் கருத்து தெரிவிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்திருந்தார். என்னன்னு சொல்லி சொன்னால், எதிர்வரும் காலத்தில் வல்வெட்டி துறையில் தாம் மாவீரர் நினைவுதவி அமைக்க இருப்பதாகவும், அதே நேரத்தில் வல்வெட்டி துறையில் மக்களுக்கான ஒரு நினைவேந்தல் தூவியை அமைக்க இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவரால் இதை சாத்தியப்படுத்த முடியுமா? வணக்கம். களம் மாற்றத்திற்கான குரல். கடந்த மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உணர்வு பூர்வமாக தாயகத்திலும் புலம்பிய தேசத்திலும் இடம்பெற்று முடிந்தது. இந்த நினைவேந்தலை மையப்படுத்தி பல சர்ச்சைகள் உருப்பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் தாயகத்தில் காணிகளை சுவீகரிக்க இருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற கருத்து நிலவுகின்றது. இது தொடர்பில் ஒரு முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக இப்போது எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமாக காணப்படுகின்ற ஆனா ஜோதிலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். அண்மையில் இடம்பெற்று முடிந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த தடவை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு 3 விடயங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு அண்மைய சில நாட்கள் முன்னதாக கனடா பிரெட்மன் நகரில் முள்ளிவாய்க்கால் நினைவகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. அந்த முள்ளிவாய்க்கால் நினைவகம் திறந்து வைக்கப்பட்ட போது அதனுடைய அந்த நினைவக படிக கல்லில் தாயக வரைபடம் கீறப்பட்டிருந்தது, தாயக வரைபடம் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது இலங்கையை பொறுத்தவரையில் பல அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. பெருந்தேசியவாதிகள் அது தொடர்பாக பலமான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, கனடா தூதுவரை இலங்கை வெளிநாட்டு அமைச்சர் அழைத்து அது தொடர்பான கண்டனத்தையும் கூட தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு விவகாரம். 2வது விவகாரம், இந்த முள்ளிவாய்க்கால் தினத்துக்கு முன்னர் முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த முள்ளிவாய்க்கால் வாரம் ஆரம்ப நாளில் இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த அந்த இன அழிப்பு தொடர்பாக ஒரு மாபெரும் கண்காட்சி ஒன்றை நடத்தியிருந்தேன். உண்மையிலே ஒரு நல்ல வலுவான கண்காட்சி. அது எப்படி இந்த இன அழிப்பு நடைபெற்று ஆரம்ப காலத்திலிருந்து நடைபெற்று வந்தது என்பதனை காட்சி புகைப்படங்களின் ஊடாக வெளிப்படுத்தின ஒன்றாக இருந்தது. அதுவும் முள்ளிவாய்க்கால் தினத்தை வலுப்படுத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 3வது விடயம், இந்த முறை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக படையினற்ற கெடுபிடிகள் என்றது பெரிசாக இருக்கையில். அப்போ படையினுடைய கெடுபிடிகள் பெரிதாக இல்லபடியால் மக்களும் அதில் கொஞ்சம் கூடுதலாக பங்கு பெற்றக்கூடியான ஒரு சூழல் ஏற்பட்டது. பல இடங்கள்லையும் அந்த வாரம் முழுவதும் பல இடங்கள்லையும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி இங்கே மாத்திரமில்லை, புலம்பெயர் நாடுகள்லையும் வழங்கப்பட்டது. அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பற்றி கூட கனடா தலைவர்கள் பலர் கூறியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரமில்லை, இங்கே மாத்திரமில்லை, தமிழ்நாட்டிலேயும் நடைபெற்றது. அப்போ இந்த முழு தமிழ் மக்கள் வாழ்கின்ற முழு பிரதேசங்கள்லையும் அனுஷ்டிக்கப்பட்ட ஒரு தினமாக இருந்தபடியால் வளமையானதை விட இந்த முள்ளிவாய்க்கால் இந்த தடவை நடந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கொஞ்சம் சிறப்பாக நடந்திருக்கணும், சிறப்பாகவும் சுமூகமாகவும் நடந்திருக்கன்னு கூறிக்கொள்ளலாம். இந்த நிலையில் என்னென்றால், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மிக உணர்வுபூர்வமாக இந்த நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இப்போது சிவாஜிலிங்கம் அவர்கள் அண்மையில் கருத்து தெரிவிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்திருந்தார். என்னென்னு சொல்லி சொன்னால், எதிர்வரும் காலத்தில் வல்வெட்டி துறையில் தாம் மாவீரர் நினைவுதவி அமைக்க இருப்பதாகவும், அதே நேரத்தில் வல்வெட்டி துறையில் மக்களுக்கான ஒரு நினைவேந்தல் தூவியை அமைக்க இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவரால் இதை சாத்தியப்படுத்த முடியும்? இது இந்த கனடாவினுடைய நினைவேந்தல் தூவி அமைக்கப்பட்டதை தொடர்ந்து வேறும் பல புலம்பெயர் நாடுகளில் அமைக்கப்படுவதற்கான முயற்சிகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் அமைக்கப்படுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக கூட செய்திகள் வருகின்றன. அப்போ இந்த நிலையில்தான் சுவாயிலிங்கம் இவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். மே 18 நினைவு தூவி அமைக்கிறதை பெரிய அளவுக்கு அரசாங்கம் எதிர்க்கும் என்று சொல்லிவிட முடியாது.
ஆனால் மாவீரர்களுக்கான நினைவு தூவி அமைக்கக்குள்ளே அவர்கள் சில நெருக்கடிகளை கொடுக்கக்கூடியதான வாய்ப்பு இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் நினைவு கூறல் உரிமை என்பது சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடிப்படை உரிமை. அந்த உரிமைகளை பறித்துவிடக்கூடிய துணிவும் ஆற்றலும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. அதன்படியால் எல்லாம் சுமூகமாக நடக்கலாம் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நினைவேந்தலை வந்து அனுஷ்டிப்பதற்கு வந்து இருக்கின்ற வலுவை வந்து குறைத்துவிட முடியாது என்று கூறுகின்றீர்கள். ஆனால் வெளிவிவகார அமைச்சராக காணப்படுகின்ற விஜிதஹேரத் சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லினால் இலங்கையில் இனப்படுகொலை, அதாவது வந்து இனப்படுகொலை என்ற ஒன்றே வந்து நடக்கவில்லை என்று சொல்லியும், அதே நேரத்தில் வந்து யுத்தத்தில் வந்து காயமடைந்த பொதுமக்களை இராணுவத்தினர் தான் காப்பாற்றினார்கள் என்று சொல்லியும், அவர்களை தேடிச் சென்று தாங்கள் தான் காப்பாற்றினார்கள் என்று சொல்லியும் ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருக்கின்றார். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது மாத்திரம் அவர் சொல்ல இல்லை, இனிமேல் இன அழிப்பண்ட வார்த்தையை பயன்படுத்தினால் அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட கூறியிருக்கின்றார். சட்ட நடவடிக்கை வேணுமென்றால் இங்கே எடுக்கலாம், ஆனால் புலம்பெயர் நாடுகளிலே அதனை எப்படி தடுக்க முடியும் என்றது ஒரு பிரச்சனை. இங்கேயும் கூட சட்ட ரீதியாக தடுக்கிறதுல வந்து பல பிரச்சனைகளுக்கு என்ன பேச்சுரிமையை தடுக்கக்கூடியான வாய்ப்பு இலங்கை சட்டங்களில் கூட இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அதன்படியாலே அவர் நினைச்ச மாதிரி அதை செய்யலாம் என்று சொல்லிவிடக்கூடாது. அவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு பதவிக்கு வந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இனப்படுகொலை ஒன்று நடக்க இல்லை என்று சொல்லி கூறியிருக்கிறார். அப்போ இனப்படுகொலை நடக்க இல்லை என்று சொன்னால் இவர் சர்வதேச விசாரணையை போக வேண்டியானே. ஏன்னால் உள்நாட்டு விசாரணையில் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் சர்வதேச விசாரணை கொண்டு போயக்குள்ளே அந்த விசாரணை என்ற முடிவிலே என்ன பதில் சொல்லுதோ அந்த பதிலை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. ஆனால் அவர்கள் சர்வதேச விசாரணைக்கு தயாராக இல்லை. அதே வேளையில் உள்நாட்டு விசாரணையும் அவர் செய்யினையும் இல்லை. அதே வேளையில் இனப்படுகொலை என்ற ஒன்று நடக்க இல்லை என்று சொல்ல ஒன்று நடக்க இல்லை என்றால் அது விசாரணையின் மூலம்தான் அது தொடர்பான உண்மைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வர முடியுமே தவிர வெறுமனவே பேசுவதனால உண்மைகளை வெளிக்கொணர முடியாது. அவை விசாரணைக்கு அரசாங்கம் தயாராகணும். ஆனால் அரசாங்கம் அதுக்கு தயாராக இல்லாத நிலைமை தான் உண்மையில் இன்றைக்கு காணப்படுகின்ற ஒரு சூழல். இன்றைக்கு இது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவே உள்ளூர் விசாரணைகளில் நம்பிக்கையாற்றி சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை கர்தினால் கூட வைக்க தொடங்கிட்டார். ஆகவே இன்றைக்கு இந்த விவகாரம் வந்து ஒரு மிகப்பெரிய விவகாரமாக வந்திருக்கிறபடியால் இவர்கள் இனப்பிரச்சனை இன அழிப்பு நடக்க இல்லையாண்டா நீங்கள் சர்வதேச விசாரணையில் போய் சொல்லுங்க, இன அழிப்பு நடக்க இல்லையாண்டு அதுக்கான ஆதாரங்களை வையுங்க, அதை நிரூபியுங்க. அதை நிரூபிக்கிற விட்டு இப்படியெல்லாம் சண்டித்தனம் காட்டுறது தமிழ் மக்களுக்கு ஏற்றதாக இருக்கும். தமிழ் மக்களுக்கும் ஏற்றதாக இல்லை, இலங்கையில் ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்கு கூட அது ஏற்றதாக அமையும் என்று சொல்லி கூறிவிட முடியாது. அண்மை காலமாக இந்த அமைச்சர்மார், தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்மார் இப்படி கடுமையான வாதத்தை கூறி வருகின்ற ஒரு நிலைமை ஒன்று காணப்படுகிறது. அமைச்சர் சமரவீரசிங்காவுக்கும் அவர் கூறியிருக்கின்றார், இந்த உப்பு அது கடந்த காலத்தில் வேணுமெண்டா உப்பு வடமானத்துக்கு சொந்தமாக இருக்கலாம், இப்போ அது முழுக்கத்துக்கும் சொந்தமானது என்று கூறியிருக்கு. அங்கே உண்மையிலே அது இல்லை பிரச்சனை நடந்தது. அங்கே தொழிலாளர்கள் கேட்டது என்னென்னு சொன்னால், உப்பை நீங்கள் இங்கேயே பேக்கெட் பண்ணலாம், ஏன் நீங்கள் அதை வெளியில் கொண்டு போய் பேக்கெட் பண்ண வேணுமென்று தான் அவர்கள் அதை தடுத்து நிறுத்த வழக்கிட்டார்கள். இது கதையை மாற்றி இவ்வாறு செய்கின்ற ஒரு அவை தான் ஏற்கனவே அதில் பிளவிட்டு இருக்கின்றன. மற்றது ஆனையர உப்பு என்ற பேரை மாற்றி அவர்கள் ஒரு சிங்கள பேரையும் அதுக்கு சூட்ட வழக்கிட்டிருக்கு. அவன் நடந்து கொண்டது அவர்களுடைய தவறு தானே ஒழிய இந்தியாவில் போராடினவர்களுடைய தவறு இல்லை. ஆனால் எல்லா தவறையும் கொண்டு போய் தமிழ் மக்கள் மத்தியில் சுமத்துகின்ற ஒரு செயற்பாட்டை இன்றைக்கு முன்னெடுக்க அவர்கள் முனைகின்றனர். இப்போது சர்வதேச மன்னிப்பு சபை வந்து ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தது என்னன்னு சொல்லிச்சுன்னா, இலங்கையில் வந்து நீதியை நிலைநாட்ட வேண்டும், பொறுப்புக்கூறலை வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்புக்கூறலுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற மாதிரி கூறியிருக்கின்றார்கள். ஆனால் சர்வதேச மன்னிப்பு சபை என்ற இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் வந்து புறந்தள்ளும் வகையிலே வந்து இலங்கையில் இனப்படுகொலையே நடக்கவில்லை என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூறியிருப்பது சர்வதேச நாடுகளையும், அதாவது வந்து சர்வதேச ரீதியில் வந்து இலங்கைக்கு ஒரு பகை உணர்வை ஏற்படுத்தும் நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக அது ஒரு பகை உணர்வை ஏற்படுத்தக்கூடியான ஒரு சூழலை நோக்கித்தான் நகரும் என்று நான் நினைக்கிறேன். சர்வதேச ரீதியாகவே இது தொடர்பாக விசாரணை நடைபெற வேண்டும்
என்கின்றது சர்வதேச ரீதியான ஒரு பொது கருத்தாக இருக்கு. அவர்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் இலங்கை அரசாங்கம் அது தொடர்பான ஏற்பாடுகளை ஒரு சர்வதேச விழுமியங்களுக்கு ஏற்ப அந்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் கூறியிருக்கிறார். அப்போ இங்கே இலங்கை அதுக்கான செயற்பாடுகளை செய்ய இல்லைன்றதை சர்வதேச ரீதியாக மாற்று நடவடிக்கை கொண்டு தேவையாக இருக்குது. அப்போ மாற்று நடவடிக்கையை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டியதான ஒரு நிர்பந்தம் ஒன்று வரக்கூடியான வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதனை வெறுமனவே நீதி பிரச்சனையாக பார்க்காம சர்வதேச அரசியலும் பூகோள அரசியலும் இதுக்குள்ள பாத்திரம் வகிக்கின்ற நிலைமை தான் காணப்படுகின்றது. இன்றைக்கு ஒரு சர்வதேச விசாரணையை இலங்கை மாத்திரமில்லை, இந்திய அரசாங்கம் விரும்ப இல்லை. இந்திய அரசாங்கம் விரும்பாத நிலைமை தான் காணப்படுது. ஏனென்றால் இந்த படுகொலைக்கு பின்னால் இந்திய அரசாங்கம் பல சந்தர்ப்பங்களில் இருக்குது. ஏன்னால் இந்த யுத்தத்துக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்ததும் அல்லாமல் இந்திய இராணுவம் இங்கு பல கொலைகளை எல்லாம் செய்திருந்தார். அப்போ இதுகளெல்லாம் விசாரிக்க வேண்டிய சிக்கல் வந்துடும் என்கின்ற ஒரு அச்சம். மற்றது இந்தியாவிலேயே தேசிய இனங்களை ஒடுக்குகின்ற ஒரு நாடாகத்தான் இந்தியா இருக்குது. ஆகவே அந்த காரணங்களினால இந்தியா இதுக்கு சம்மதம் தெரிவிக்காத நிலைமை காணப்படுகிறது. ஆனால் சர்வதேச ரீதியாக ஒரு தென்னாசியாவில் நடக்கிற ஒரு விவகாரத்தை இந்தியாவினுடைய சம்மதம் அல்ல இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மேற்கொள்ளக்கூடியான ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி கூறிவிட முடியாது. ஏனென்றால் இந்தியாவை அனுசரித்து போகிறதான் சர்வதேச நாடுகள் விரும்பும். ஆனாலும் இந்தியாவினுடைய இந்த நிலைப்பாடு தொடர்ந்தும் இப்படி இருக்கும் என்று சொல்லியும் சொல்ல முடியாது. சர்வதேசத்தின் நிலைப்பாடு இப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. காலத்துக்கு ஏற்ப சூழல் மாறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் என்றே நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் தேசிய மக்கள் சக்திக்கு வெளியக ரீதியாக இந்த சர்வதேச நாடுகளால் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படலாம் என்ற மாதிரியான கருத்துக்கள் நிலவி கொண்டிருக்கிற நேரத்தில் உள்ளக ரீதியாகவும் முரண்பாடுகள் காணப்படுகின்றது. கட்சிக்குள்ளேயும் முரண்பாடு இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் அண்மையில் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக காணப்படுகின்ற ஆனந்த் விஜயபால் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். என்னென்னு சொல்லி சொன்னால் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி, அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி, அதே நேரத்தில் பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர்கள் தான் பாதாள உலக குழுக்களுக்கு பின்னால் நின்று பின்புலத்தில் செயற்படுகின்றார்கள் என்ற மாதிரி கூறியிருக்கின்றார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன முன்னணியில் இருக்கின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த பாதாள உலக கோஷ்டியோட தொடர்பு இருக்குது, அவர்கள் செயற்படுறாங்க. பொதுவாகவே அங்கே உள்ள நிலைமை என்னென்னு சொன்னால் பாதாள உலக கோஷ்டிகளோட அரசியல்வாதிகள் தொடர்பட்டு இருக்கின்ற ஒரு நிலைமை தான் தென்னிலங்கையில் காணப்படுகிறது. ஏன்னால் அந்த பாதாள உலக கோஷ்டியெல்லாம் அந்த வாக்குகளை லொட்டாக கொண்டு வந்து அறிவினோம். அப்போ அதுக்காண்டி அவர்கள் ஒரு உறவுகளை பேணி இவ்வளோ வாக்கு தந்தால் இவ்வளோ காசுன்னு சொல்லி கொடுக்குறதான ஒரு சூழ்நிலையும் இருப்பதாக பேசப்படுகிறது. ஆகவே அவர்களுக்கும் இவைக்கும் இடையிலான தொடர்புன்றது இருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதை நிரூபிப்பது அரசாங்கத்துக்கு இலவாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் அமைச்சர் சொல்லி இருக்கிறார், தாங்கள் விரைவில் அது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் அறிய தருவோம். எதிர்கட்சியினுடைய உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரா முன்பச்சா நீங்கள் அப்படி என்றால் அந்த பேர்களை சொல்லுங்க, எல்லாரையும் சொல்லாமல் எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு பிரச்சனை வந்திருக்கு, அதன்படியாக நீங்கள் பேர்களை சொல்ல வேணும்னு சொல்லி அதுக்கு தான் அமைச்சர் சொல்லியிருக்கிறார், கொஞ்ச நாள் பொறுங்கள், நான் அந்த பெயர்களை எல்லாம் அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கேன். இப்படி பல விஷயங்களை அமைச்சர்மார் அறிவிப்போம் என்று சொல்லி பல விடயங்கள் இதுவரை நடக்காத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குன்னு அவை இதனையும் எவ்வளவு தூரம் அவர்கள் வெளியில் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி உறுதியாக கூறிவிட முடியாது. ஆனால் தென்னிலங்கையில் இந்த பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள் இன்று பலமாக இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரியும். ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு பக்கத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெறுகின்ற எல்லாமே காணலாம். ஒன்று பாதாள உலக கோஷ்டிகளுக்குள்ள இடையில் உள்ள முரண்பாட்டாலேயும் அந்த துப்பாக்கி சம்பவங்கள் நடக்குது. அதை விடையில் பாதாள உலக கோஷ்டிக்குள்ளே இருக்க உள்முரண்பாடுகளாலேயும் அப்படி துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாகத்தான் உண்மையில் செய்திகள் வருகின்றன. இது அரசாங்கம் இது தேசிய பாதுகாப்புக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாது என்று கூறினாலும் கூட இது ஒரு வகையில் இலங்கையினுடைய பாதுகாப்புக்கு நெருக்கடியை தருகின்ற ஒன்றாக இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன்.
இதே வேளையில் வந்து நாளைய தினம் இலங்கையின் பிரதமராக காணப்படுகின்ற ஹரணி அமரசூரி அவர்கள் வந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு சந்திப்பை நிகழ்த்தி இருக்கின்றார். இந்த காணி உரித்து வர்த்தகமானி அறிவித்தல் தொடர்பாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த காணி உரித்து வர்த்தகமானி என்பது எது என்பது தொடர்பில் கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? கடந்த மார்ச் 28ஆம் தேதி காணி நிர்ணய சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வர்த்தமானி அறிவித்தலை இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறார். அந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி வடக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட 5940 ஏக்கர் காணியை உரியவர்கள் 3 மாதத்துக்குள்ளே ஆதாரங்களோடு நிரூபிக்கணும். இல்லை என்று சொன்னால் அது அரசுடைமையாக மாற்றப்படும் என்ற தொனியில் தான் அந்த வர்த்தமானி அறிக்கை வந்திருக்கிறது. இது உண்மையில் நடைமுறையில் ஏற்கக்கூடியது அல்ல. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் மக்களில் கிட்டத்தட்ட இங்கே இருக்கின்ற அளவுக்கான தொகை தமிழ் மக்கள் வந்து இன்றைக்கு புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள். அப்போ புலம்பெயர்ந்திருக்கின்ற போது அவர்களுடைய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் இருக்குது. மற்றது பலரிடம் இந்த நீண்ட போர் காரணமாக பலரிடம் ஆவணங்கள் இல்லை. அதுவும் இந்த கரையோர பகுதிகளில் இருக்கிற ஆக்களில் வந்து இந்த சுனாமி அனர்த்தத்தை அவர்களுடைய ஆவணங்களும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அவை ஆவணங்கள் இல்லை. கச்சேரியில் கூட அது தொடர்பான பதிவு ஆவணங்கள் எல்லாம் இல்லை. கச்சேரியில் கூட சில தோம்புகள் உறுதிகள் கேட்டால் அவர் சொல்லிச்சுனே அது தொலைஞ்சு போச்சு, அங்கே இல்லை என்று தான் சொல்லிக்கணும். அப்போ இந்த சூழ்நிலையில் 3 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் நிர்ணயிக்கணும் என்று சொல்லி கூறுவது வந்து இது ஒரு வகையான காணி பறிப்பை தான் காட்டும் என்றே நான் நினைக்கிறேன். என்றால் இலங்கை இப்போ இந்தியாவில் வந்து குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டங்களை பொறுத்தவரை அரசாங்க காணிகள்ன்றது குறைவு, மிக குறைவு. ஆனால் அவைக்கு இந்த இராணுவ முகாம்களை அமைக்கிறது அரசாங்க காணிகள் தேவையாக இருக்கும். அப்போ மக்களுடைய காணிகளை பறித்து அதிலே இராணுவ முகாம்களை அமைக்கிற நோக்கமும் அவைக்கு இருக்கலாம் என்றே நான் நினைக்கிறேன். இது உடனடியாகவே இதனை வாபஸ் பெற வேணும். இப்போ இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் கஜேந்திரகுமார் கூறுகின்றார் என்னென்னு சொல்லி சொன்னால் தற்காலிகமாக நிறுத்துவதற்கு காணி நிர்ணய கட்டளை சட்டத்தில் இடம் இல்லை. இதெல்லாம் ஏமாற்று வேலை. இதனை முழுமையாக நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வச்சிருக்கிறார். அந்த கோரிக்கையான உண்மையிலே நியாயமானது என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கிறபடியால் அரசாங்கம் கொஞ்சம் பின்வாங்கி இருக்கு. அரசாங்கம் பின்வாங்கி அதை தற்காலிகமாக ரத்து செய்கிறேன் என்று அறிவித்ததோடு பிரதமர் வந்து அது தொடர்பாக வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டத்தையும் கூட்ட இருக்கின்றார். இந்த கூட்டத்தில் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக உறுதியாக தங்கள் நிலைப்பாட்டை வைப்பது தான் உண்மையில் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் உறுதியாக சொல்ல உண்மை என்று சொன்னால் நீங்கள் இப்போ உடனடியாக இதை வாபஸ் பெற வேணும். முதல்ல இந்த உங்களோட வர்த்தமானி அறிவித்தலை வாபஸ் பெற வேணும். மற்றது அதை காணியை நீங்கள் உண்மையில் காணி சொந்தக்காரருக்கு கொடுக்குறது தான் உங்களுடைய நியாயம் என்று சொல்லி உங்களுடைய நோக்கம் என்று சொல்லி சொன்னால் அது தொடர்பான ஒரு வலுவான கொள்கையையும் வலுவான பொறிமுறையையும் மக்கள் பங்கேற்புடன் கூடிய ஒரு பொறிமுறையையும் உருவாக்கி செயற்படுவது தான் நல்லது. அதுக்கு தான் நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியாக கூறுவது தான் இந்த இடத்திலே ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இறுதி விடியப்பரப்புகள் ஒன்றுகள் போகலாம். அதாவது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சிக்குள் இப்போது வந்து குழப்ப நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பெரும்பான்மையான வாக்குகளை பெற்ற பிறகு, அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து பெரும்பான்மையான சபைகளை வந்து தமிழரசு கட்சியினர் கைப்பற்றுவதற்கான, அதாவது வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள். இந்த நிலையில் தமிழரசு கட்சிக்குள் வந்து ஒரு குழப்ப நிலை உருவாகி இருக்கின்றது. தமிழரசு கட்சிக்கு தனித்து தமிழரசு கட்சி பெரும்பான்மையை பெற்று இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் என்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபையில். ஏனைய உள்ளூராட்சி சபைகளில் வந்து தனி பெரும்பான்மை என்றது கிடையாது. அப்போ ஏனைய கட்சிகளோட கூட்டு சேர்ந்து தான் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடியான ஒரு சூழலில் இருக்கிறார். அப்போ ஏனைய கட்சிகளோட கூட்டு சேர்றான்னு சொன்னால் அதில் ஒரு வகையான பேச்சுவார்த்தையை நடத்தணும். அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போட பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கான சம்மதத்தை தெரிவித்ததோடு அது ஒரு கோரிக்கையை வச்சிருக்கு. அதாவது 4 பிரதேச சபைகளை தங்களுக்கு தர வேணும், தவிசாளர் பதவியை தங்களுக்கு தர வேணும் என்று கேட்டிருக்கு. குறிப்பாக கோப்பாய், மானிப்பாய், மற்றது மாந்தை மேற்கு,
வவுனியா. வவுனியாவிலே ஏற்கனவே அவர்கள் பெரும்பான்மை இருக்கிறபடியால் வவுனியா மாநகர சபையிலே அவர்கள் நிர்வாகத்தை அமைக்கிறது பெரிய நெருக்கடியை கொடுக்காதும் அந்த மேற்கையும் அவர்கள் கொடுக்க தயாராக இருப்பார்கள். ஏனைய இடங்களில் அவர்கள் அவ்வாறு ஒரு தீர்மானத்தை அவர்கள் நிர்வாகத்தை அமைக்கிறதுக்கு அல்லது தவிசாளர் பதவியை அவர்களுக்கு கொடுப்பதற்கு தமிழரசு கட்சி எவ்வளவு தூரம் தயாராக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. குறிப்பாக கோப்பாயில் தாங்கள் கொடுக்கவே இயலான்னு சொல்லி சிவஞானம் அவர்கள் கூறியிருக்கின்றனர். மற்றது அவர்களுடைய தர்க்கம் என்னென்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே அரசியல் குழுவில் நாங்கள் பெரும்பான்மையாக நாங்கள் அதிகூடுதலான ஆசனங்களை பெற்ற உள்ளூராட்சி சபைகளில் தாங்களே ஆட்சி அமைக்கிறான்னு தீர்மானிச்சிருக்கிறோம். அறுதி பெரும்பான்மை இல்லாமல் அவர்கள் தாங்கள் மட்டும் ஒருபோதுமே தீர்மானித்து விட முடியாது. அவர்கள் ஏனைய கட்சிகளோடையும் ஒரு உரையாடலை நடத்தியிருக்கோம். உரையாடலை நடத்தி போட்டு தாங்கள் தீர்மானித்ததை மற்ற கட்சிகளை ஏற்க வேண்டும் என்று சொல்லி அவர்களால் ஒரு நாளுமே கட்டளையிட முடியாது. மற்ற கட்சிகளும் அதனை ஏற்பார்கள் என்று சொல்லி கூறிவிட முடியாது. ஆனால் கஜேந்திரகுமார் ஆக்கள் அவையினுடைய தமிழ் தேசிய பேரவை இதிலே ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்து அவர் சொன்னார், நாங்கள் செய்வோம், ஒரு கொள்கை ரீதியான முடிவுக்கு வருவோம். ஆனால் இதில் கொள்கை ரீதியான உறுதிப்பாட்டுக்கு போகிறதுக்கு இவர்கள் தயாராக இல்லை. இது மோசமான செயல். நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய அரசியலில் இருந்து பின்வாங்கிறதான ஒரு செயல் என்று தான் உண்மையில் கூற வேண்டும். அப்போ கஜேந்திரகுமார் வச்ச அந்த நிலைப்பாட்டுக்கு என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தயாராக இல்லை, தமிழரசு கட்சியும் தயாராக இல்லை. தமிழரசு கட்சி இன்னும் ஒரு வலுவான உரையாடலை தமிழ் தேசிய பேரவையோடு நடாத்தவும் இல்லை. அப்போ இந்த நிலையில் தமிழ் தேசிய பேரவை தீர்மானிச்சிருக்கேன் என்று சொன்னால், தாங்கள் அதிக கூடுதலான ஆசனங்களை பெற்று 4 உள்ளூராட்சி சபைகளில் நாங்கள் தவிசாளர் உபதவிசாளர் பதவிகளுக்கு போட்டியிடுவோம். ஏனையவற்றில் நாங்கள் போட்டியிட மாட்டோம். இதில் மாத்திரம் நாங்கள் போட்டியிடுவோம் என்று சொல்லி கூறியிருக்கிறோம். அவர்கள் ஏனையவற்றிலே அவர்கள் போட்டியிடாமல் அதேவேளை இவர்கள் ஒரு கொள்கை ரீதியான உடன்பாட்டுக்கு வராத நிலையிலே அவர்கள் வேண்டுமென்று சொன்னால் வாக்களிப்பிட கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு முடிவைத்தான் எடுக்கக்கூடிய ஒரு நிலை எடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அத்தோடே அவர்கள் வேண்டுமென்றால் நல்ல விஷயங்களை பார்த்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கலாம். ஒரு நாளும் உள்ளூராட்சி சபையினுடைய நிர்வாகத்தை குழப்புவதற்கான நிலையை நோக்கி அவர்கள் நகர்வார்கள் என்று சொல்லி கூறிவிட முடியாது. அதே வேளையில் வல்வெட்டித்துறை நகர சபையில் தமிழ் தேசிய பேரவை தான் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கு. ஆனால் வல்வெட்டித்துறை நகர சபையை கைப்பற்ற தாங்கள் அதனுடைய நிர்வாகத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இளமக்கள் ஜனநாயக கட்சி தேசிய மக்கள் சக்தியோட கூட ஒரு உடன்பாட்டுக்கு போய் அதை கைப்பற்றுவதற்கான ஒரு திறமற வேலை நடப்பதாக தமிழரசு கட்சி செய்வதாக செய்திகள் வரணும். இது உண்மையில் படம் மோசமான ஒரு செயல் என்று நான் நினைக்கிறேன். சென்ற தடவையும் இப்படித்தான். சென்ற தடவை சாவச்சேரி நகர சபையிலையும் பருத்துறை நகர சபையிலையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் கூடுதலான ஆசனங்களை பெற்றது. ஆனால் இவர்கள் மற்ற கட்சியோடு சேர்ந்து அவர்களை நிர்வாகத்தை அமைக்க விடாத ஒரு சூழலை தான் உருவாக்கி இருந்தார். இதே சூழலை இந்த முறையும் அவர்கள் உருவாக்குவார்களாக இருந்தால் மக்களினுடைய விருப்பங்களுக்கு மாறாக இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்கின்ற ஒரு தோற்றத்தை தான் கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். மக்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் 2 விஷயம்தான் முக்கியமாக. ஒன்று, தேசிய மக்கள் சக்தியினுடைய முதன்மை நிலையை அகற்ற வேணும். இது முதலாவது. 2வது, இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஏதோ ஒரு வகையில் ஒருங்கிணைந்த அரசியலை நோக்கி தள்ள வேணும். இந்த 2ம் தான் உண்மையில் இந்த வாக்களிப்பிலே அவர்கள் கவனம் செலுத்தி இவ்வாறான ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். மக்களினுடைய அபிலாசை என்னவாக இருந்ததை கவனத்திலே எடுத்து கட்சி நகரவில்லை என்று சொன்னால் கட்சிகளுக்கு எதிர்காலம் இருப்பது குறைவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழரசு கட்சிக்கு இதை விட வேறு பிரச்சனைனா வேண்ட உட்கட்சி பிரச்சனை. உட்கட்சியில் தவிசாளருக்கு ஒரு போட்டி நடைபெறுகின்ற ஒரு எல்லாமையும் காணப்படும். அதேவேளை கிளிநொச்சி சம்பந்தமான விடயங்களை முழுமையாக கவனித்தது ஸ்ரீதரன் தான். அப்போ ஸ்ரீதரன் நியமித்த தவிசாளர்களை சுமந்திரன் அதை ஏற்கிறதுக்கு தயக்கம் காட்டுகிறார் அல்லது மறுக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும் கூட வந்திருக்கு. ஸ்ரீதரன் சொல்லியிருக்கு, சுமந்திரன் நான் பொதுச் செயலாளராக ஏற்க இல்லை என்று சொல்லி.
சுமந்திரன் பொதுச் செயலாளரை வந்ததே ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் பொதுச் செயலாளராக வந்த ஒழிய உண்மையில் ஒரு ஒழுங்கான முறைக்குள்ளார பொதுச் செயலாளராக வந்தான்னு சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர் மத்திய குழுவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு கொண்டு பொதுச்சபை கொண்டுக்கும் அறிவிக்காமல் அவர் இந்த தீர்மானத்தை எடுத்து அவர் அதில் பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். பொதுச் செயலாளராக வந்தால் பிறகு கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு வகையான சமரச நிலைப்பாட்டுக்கு அவர் போயிருக்கணும். கட்சிக்குள்ளே உட்கட்சியில் பிரச்சனைகள் வராமல் சமாளிக்கிறதுக்கான செயற்பாட்டை நோக்கி போகணும். ஆனால் அவர் அந்த செயற்பாட்டை நோக்கி போகாத ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. இதுவும் தமிழரசு கட்சி தீர்மானம் எடுக்கிறதில் சிக்கலான நிலைமையை உருவாக்கி இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். ஜூன் 2ஆம் தேதிக்கு இடையிலே அவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்தே ஆகணும். நான் நினைக்கிறேன் இன்னும் 2-3 நாட்களில் இதுக்கான விளக்கங்கள் அல்லது இதுக்கான முடிவுகள் தீர்மானகரமாக வெளிவரும் என்றே நான் நினைக்கிறேன். எதற்கான முடிவுகள்? இந்த உள்ளூராட்சி சபைகளில் யாரோட சேர்ந்து அமைக்கிறது, ஆட்சி அமைக்கின்றது. உங்களுடைய கணிப்புப்படி அடுத்த மேயராக யாழ் மாநகர சபை மேயராக யார் வரலாம் என்று நீங்கள் சிந்திக்கின்றீர்கள்? அப்போ மாநகர சபை மேயரை தமிழரசு கட்சி தான் மேயருக்கான பேரை பிரேரிக்கும். அதை தமிழ் தேசிய பேரவை ஒருபோதும் எதிர்க்கப் போவதில்லை. அவர்கள் எதிர்க்கக்கூடியான சூழல் இருக்காது. அதில் ஆணோல்ட முக்கியத்துவப்படுத்துகின்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் சுமந்திரன் அவர்கள் அவருக்கு ஆதரவுகள் அவரான ஒரு கதையும் ஒன்று வருகிறது. இதில் என்ன பிரச்சனைன்னா தமிழரசு கட்சிக்குள்ள தீர்மானம் எடுக்கிற இடத்துல மேலே இருக்கிறாள் சுமந்திரன் தான். அவர் சுமந்திரன் ஒரு அரசியல் அழுத்தம் வந்தால் ஒழிய தான் விரும்பினதை தான் செய்கிறதுக்கு வலுக்கிடுவார். அவர் விரும்பின ஒரு ஆள் மேயராக வருவதற்குரிய வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே பெரும்பான்மை இல்லை. ஏனைய கட்சிகளோடையும் ஒரு இணக்கமான போக்கை பின்பற்றுவதனுடைய தான் மாநகர சபை நிர்வாகத்தை சுமூகமாக கொண்டு போகலாம். இல்லைன்னா கொண்டு போகும். அந்த நேரம் ஒரு வகையான இணக்க அரசியலை பின்பற்றுறதுக்கு இவர்கள் தயாராக இருக்கணும். இல்லை பிடிவாதமாக இருப்பார்கள் என்று சொன்னால் மாநகர சபை நிர்வாகத்தை சுமூகமாக நடத்த முடியாத சூழ்நிலை தான் உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். சென்ற தடவை பல உள்ளூராட்சி சபைகளில் கட்சிக்குள்ள உள்ளாக்களே தவிசாளருக்கு எதிராக செயற்பட்ட நிலைமைகள் எல்லாம் இருக்குது. அவருக்கு எதிராக வாக்களித்த நிலைமைகள் எல்லாம் இருக்குது. அந்த நிலைமைகள் கூட இந்த நோக்கத்தை அந்த நிலைமை கூட இந்த விடயங்கள் வரலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கட்சிகள் எவையுமே அதுவும் குறிப்பாக தமிழரசு கட்சியை பொறுத்தவரை இறுக்கமான கட்டமைப்புக்குள்ளே அது இல்லை. இறுக்கமான அமைப்பு கட்டமைப்புக்குள்ளே அது இல்லை. வேட்பாளர்களை தெரிவு செய்யக்குள்ளேயும் கட்சியில் உள்ளாக்களில் ஏனைய கட்சிகளில் இருந்தாக்களை கூட சேர்த்து வச்சுருக்கு. குறிப்பாக வலியாமன் தெற்கு பிரதேச சபையில் இளமக்கள் ஜனநாயக கட்சியில் போட்டியிட்டவரை கூட வேட்பாளராக தமிழரசு கட்சியின் சார்பில் வேட்பாளராக நிற்கிறேன். அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் தமிழரசு கட்சியில் வேட்பாளராக இருக்கும். அப்படியெல்லாம் கூட்டி கட்டுற செயற்பாட்டை செய்தவே தவிர பொறுக்கி கட்டுற செயற்பாட்டை செய்யணும். கூட்டி கட்டுறதை இப்போ பிரச்சனையை தரக்கூடிய இருக்கும். அதை தமிழரசு கட்சிக்கு ஒரு பெரிய தலையடியாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனோல்ட் அவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக, மேயராக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வாய்ப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா? ஆனோல்ட் ஒரு நீண்ட காலமாக கட்சியோடு இருக்கிறவர் என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது அவர் கத்தோலிக்க சமயத்தை சேர்ந்தவர் என்ற விவகாரம் இருக்குது. இந்த ரெண்டும் அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிற நிலைமைகள் இருக்குது. அதே வேளையில் சுமந்திரனுக்கும் அவருக்கும் இடையில் முன்னர் முரண்பாடுகள் இருந்தது. பேர்ந்தவர்கள் சமாதானமானார்கள் என்று சொல்லியும் கூட கூறப்படுகிறது. இதுகளெல்லாம் சேர்ந்து தான் இதை தீர்மானிக்கும் என்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கு யார் வந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்தக்கூடிய ஆளுங்களும் மற்ற கட்சிகளோடு ஒரு இணக்கமாக சமரசத்துக்கு சென்று செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடியவராகவும் மேயராக வர்றவர் இருப்பது தான் நல்லது என்று நான் நினைக்கிறேன். என்னத்தை சொன்னாலும் கூட, விமர்சனங்கள் வச்சாலும் கூட, மணிவண்ணன் இது விடயத்தில் ஒரு முன்மாதிரியாக நடந்திருக்கிறார். மணிவண்ணனுடைய முன்மாதிரி என்னென்று சொன்னால், அவர் தந்திரோபாய ரீதியாக நகர்வுகளை மேற்கொண்டு எல்லாரையும் இணைச்சு ஓரளவுக்கு வளர்க்கிட்டார். ரெண்டாவது, சமூக முதலீடுகளை உள்வாங்கி அரசாங்கத்தில் பெருசாக தங்கி இருக்காமல்
சமூக முதலீடுகளையும் உள்வாங்கி அபிவிருத்தி வேலைகளை செய்தவர். அதுக்கு தான் நல்ல உதாரணம் ஆரியோளம் சம்பந்தமான விஷயம். அது நாவியார் பிக்குவையும் வச்சு கொண்டு ஆரியோளத்தை காட்டி முடித்தவர். கடைசியாக அவரையும் திறப்பு விழாவிலே அவரையும் கூட்டிக் கொண்டு வந்து அவரையும் சமாதானப்படுத்தின ஒரு நிலைமை தான் காணப்படும். ஆகவே ஒரு மேயர் பதவியில் இருப்பவர் என்பவர் வந்து சகல விடயங்களையும் கையாள்கின்ற ஒரு வலுவான ஆளாக இருக்கணும். அவ்வாறாக இருப்பவர் ஒரு ஆளைத்தான் மேயராக தெரிவு செய்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய பெருமதியான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலையத்துக்கு வருகை தந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் பிரஜீவன் ராம்.